அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஜன்னத்தே கலாம் வ மக்ஃபிரத்தே மகாம் வ நூரே அஜ்ஸாம் வ தீனே இஸ்லாம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. ஜஸல்லாஹு சய்யிதனா வ நபியினா ஹபீபினா முர்ஷிதினா வ மௌலானா முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லம். அம்மா பஅத். ரதீனா பில்லாஹி ரப்ப வ பில் இஸ்லாமி தீனா வ பி முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வ ஸல்லம் நபியன் வ ரசூலா. அஊது பில்லாஹி ஸமீஇல் அலீம் மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஃபضل பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹன் நபிய்யு இத்தகில்லாஹ் வ லா துதிஇல் காஃபிரீன வல் முனாஃபிகீன் இன்னல்லாஹ கான அலீமன் ஹக்கீமா. வத்தபி' மா யூஹா இலைக் மிர் ரப்பிக் இன்னல்லாஹ கான பிமா தஅமலூன ஹபீரா. வதவக்கல் அலல்லாஹ் வகஃபா பில்லாஹி வக்கீலா. அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய வாலிப தோழிகளே, எல்லாமல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லருளால் அஃபுவு ஆஃபியத்து நிறைந்த மகோன்னத உயர் தாஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ஷஃபாஅத்தால் நாம் இன்றியமையா அருள்மிக்க பொருள் உட்பட வெற்றி வாகை சூடி தருகின்ற மார்க்கமாகிய இஸ்லாமிய ஷரியத்தின் மார்க்கத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். வாழ்வை நிலையானதாக, நம்பிக்கைக்குரியதாக, உயர்வானதாக பிசகி விடாமல் தற்காப்புடன் நாம் கடைபிடித்து வாழ்வது மிக அவசியத்தில் இன்றியமையா ஓர் உயர் அந்தஸ்தை பெற்றுத்தரக்கூடியதாக அல்லாஹ் நமக்கு ஆக்கி தந்தருள்வானாக. அல்லாஹ் தனது அருள்மறையிலேயே தாஹா ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வஸல்லம் அவர்களை பற்றி குறிப்பிடும்போது யா அய்யுஹன் நபி, எவ்வளோ அழகாக அழைக்கிறான் பாருங்க அல்லாஹ். ஓ நபியே, இத்தகில்லாஹ், அல்லாஹுவை நீங்கள் அஞ்சுங்கள். வலா துதிஇல் காஃபிரீன வல் முனாஃபிகீன, இறை மாறுபுரிகின்ற காஃபிருக்கும் வஞ்சகத்தன்மையுடைய முனாஃபிகீன்களுக்கும் நீங்கள் வழிபட வேண்டாம். இன்னல்லாஹ கான அலீமன் ஹக்கீமா, நிச்சயமாக அல்லாஹ் என்ன நடக்குகின்றது, நடக்கப் போகின்றது, என்ன நடந்தால் வெற்றியாகும் என்பதை மிக தெளிவாக அல்லாஹ் அறிந்திருக்கின்றான். வல்லாஹு அலீமுன் பிதாத்தி சுதூர், வேறு ஆயத்தில் சொல்கிறான். நெஞ்சங்களில் உள்ளவைகளை அல்லாஹ் சூழ்ந்து அறிந்திருக்கின்றான். அப்போ இந்த இடத்துல முகாத்தப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை குறிப்பிடுவது இது அவர்களுக்காக அல்ல, மனித சமுதாயம் மாநபியை பின்பற்றி எப்படி வாழ வேண்டும், முனாஃபிகீன்களையும் காஃபிர்களையும் பின்பற்றிவிடக்கூடாது, அல்லாஹ் நோட்டமிட்டு கொண்டிருக்கின்றான் என்பதை இங்கே தெளிவாக சொல்கிறான். இப்போ இந்த உலகத்தில் நிறையா பேர் நசரானிகளுக்கும் யகூதிகளுக்கும் காஃபிர்களுக்கும் முனாஃபிகீன்களுக்கும் நண்பர்களாக இருந்து இஸ்லாமிய மக்களையே கருவறுக்கின்ற நிலை இன்றைக்கி நாடு முழுவதும் தொண்டு தொட்டு நடந்து கொண்டிருக்கின்றது. ஏறத்தாழ 9-10 மாதமாக ஆகியும் இந்த காசா, பலஸ்தீன், ரஃபா
ஏனைய ரம்லா ஏனைய இஸ்லாமிய பகுதிகளில் ஆரம்பமாக நமக்கு கிபிலாவாக இருந்த அந்த ஊர் பலஸ்தீன், அந்த பைத்துல் முகத்தஸ், அதை சூழ்ந்து வாழ்கின்ற மக்களின் நிலை கேள்விக்குறியாக ஆக்கப்பட்டிருப்பது, அதற்கு யாரும் உதவாமல் இருப்பது, நசராணிகளுக்கும் யகூதிகளுக்கும் துணை போய் கொண்டிருப்பது, இஸ்லாமிய மக்களை கருவறுப்பதற்காக அவர்களை அடிக்க விட்டு இவர்கள் ரசித்து பார்த்து கொண்டிருப்பது, இன்னும் இஸ்லாமிய எதிரிகளான அந்த நசராணிகளுக்கும் யகூதிகளுக்கும் இவர்கள் உதவி கொண்டிருப்பது, குறிப்பாக கேடுகட்ட நிலைகளில் இந்த அமெரிக்கனும் பிரிட்டன் தொலைஞ்சான். என்னண்டா சுனாக் அவன் சனாக்ஸ் ஆகிட்டான். இஸ்லாமிய மக்களை, காசா பலஸ்தீன் மக்களை எள்ளி நகையாடுகின்ற அவன் தேர்தலிலே அவன் தலை குப்புரவாக ஆக்கப்பட்டான். எல்லாத்தையும் இழந்து ராஜினாமா செய்துவிட்டு உடுத்திய துணியோடு வெளியாகிவிட்டான். இதுக்கு காரணம் இஸ்லாமிய மக்களுடைய கண்ணீரும் அவருடைய வாழ்வாதாரங்களை அழிப்பதற்கு அவன் துணை போனதுதான் காரணம். இரண்டாவதாக, இன்னும் ஒன்று, அடுத்த நாடாகிய இந்த இஸ்ராயேல், அவன் கள்ளத்தனமான நிலைகளில் ஏனைய நாடுகளில், அவனுக்கு உறுப்பு நாடுகளில் ஆயுதங்களை வாங்கி கூண்டோடு கருவறுத்து அந்த நாடை சூழ்ந்து அப்படி பிடித்து விட வேண்டும் என்று திட்டம் போடுகின்ற குள்ள நரி ஹின்சீருக்கு பிறந்தவைய இவனுடைய வாழ்வும் இன்றைக்கு கேள்விக்குரியதாக தான் இருக்கு. இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடி அந்த மக்களெல்லாம் ஒன்று சேர்ந்த அவனை தொலைத்து கட்டு நேரமும் மிக தூரவும் அல்ல, சமீபத்தில் இருக்கின்றது. இந்த ஏனைய இஸ்லாமிய நாடுகளெல்லாம் இந்த முஸ்லிம்களுக்கு என்ன உதவி செய்து கொண்டிருக்கின்றது? ஜவுடா அல்லாஹ் போடுறான், நான் இருக்கேன், உதவுவேன், நாங்கள் எதை வேண்டாலும் செய்வோம், பேருக்கு மேலே இருந்து சில ஜாமானை போடுறான். அப்போ ஒரு முஸ்லிம் இஸ்லாமியர்களை காப்பாற்றுவதற்குண்டான துப்பில்லாதவர்கள் ஆட்சியை உடனே அதிலிருந்து இறங்கி நாங்கள் தகுதி இல்லை என்பதை அவர்கள் காட்டித்தரணும். காரணம், தப்பு செய்பவர்களும் கயவர்களும் காட்டி கூட்டி கொடுப்பவர்களும் இந்த உலகத்தில் வாழ தகுதி இல்லை. அல்லாஹ் தெளிவாக சொன்ன குர்ஆன், அரபியில் அவனுங்களுக்கு தெரியாமையா இருக்கு. 57 நாடுன்றான், ஒரு சில நாடுகளை தவிர, சாதகமான ஒரு சில நாடுகளை தவிர. அவன் புண்டாட்சி பிள்ளையோட சொகுசாக கார் பங்களாவில் பிளேனில் பறந்து வாழணும் என்பதற்காக வேண்டி தன் குடும்பத்தை காக்கை குஞ்சுகள் வளர்ப்பதை போன்று, காக்கா கூட கூட்டத்தில் உணவு கிடைத்தால் எல்லாத்தையும் கூப்பிடும். குள்ள நரி கூட தின்னுட்டு மிச்சத்தை போட்டு போயிடும், அடுத்தது திங்கட்டோண்டு. ஆனால் அதைவிட கேவலமாக வாழக்கூடிய இஸ்லாமிய நாடுகள் இன்றைக்கி இருக்குது என்று சொல்லும்போது மிக வேதனையாக இருக்கு. அல்லாஹ் அவ்வப்போது அவர்களுக்கு அழிவை கொடுத்து கொண்டு தான் இருக்கின்றான். காரணம், முனாஃபிக்கீன்களோடு காஃபிர்களோடு மாபெரும் பாவிகளோடு கூட்டு வைத்து கொண்டு அவர்களுக்கு உதவுறான். இந்த அமெரிக்கக்காரன் இன்னைக்கு என்ன செய்கிறான்? தகாத நிலைகளில் திருட்டுத்தனமாக ஆயுதங்களையும் குண்டுகளையும் மக்களை அழிக்கின்ற நாச கருவிகளையும் கொடுத்து அந்த காசா பலஸ்தீன், அந்த ரம்லா, இன்னும் அது போன்றுள்ள சூழ்ந்த ரஃபா பகுதிகளை, முஸ்லிம்களுடைய கரத்தில் உள்ள அந்த பகுதிகளை பிடிப்பதற்காக, வாழ்வதற்காக அந்த மக்களை கொண்டு குவித்து கொண்டிருக்கின்றான் என்று சொன்னால், இன்றைய வரைக்கும் ஃபிரௌன் கூட அப்படி செய்யலை, ஹாமான் ஷத்தாது கூட அப்படி செய்யலை. ஃபிரௌனை விட ஒரு கொடூரமான ஃபிரௌன் இந்த 2024ஆம் ஆண்டு அந்த இடத்துல இருக்கின்றான் என்று சொன்னால், ஃபிர்அவுன் வாழ்ந்த இடத்தை ஒற்றி தான் இவன் இருக்கின்றான். அவங்களுக்கு வேத கிரந்தங்களின் நமூனாக்கள் பிராடு செய்யப்பட்டிருக்கு. இருந்தாலும் கூட
அந்த மூமின்களை மறந்து முனாஃபிக்கின்களோடு, காஃபிர்களோடு, நசராணிகளோடு, யகூதிகளோடு கூட்டு வைத்து கொண்டு இவர்கள் செய்கின்றார்கள் என்று சொன்னால், நல்லவர்களாக இருந்தால் நட்பைவதில் தவறல்ல. முஸ்லிம்களை அழிப்பதில் இஸ்லாமிய நாடுகள் இன்றைக்கு மும்பரமாக இருந்து கொண்டு, அதைத்தான் இங்கே அல்லாஹ் சொல்கிறான், வலா துதிஇல் காஃபிரீன், இறை மறுப்பவர்கள் அது எவனாக இருந்தாலும் சரி, வல் முனாஃபிகீன், வஞ்சகர்கள், இந்த வஞ்சகர்களையும் முனாஃபிகீன்களையும் காஃபிர்களையும் நபியே நீங்கள் பின்பற்ற வேண்டாம். அப்படின்னா உம்மத்துக்கள் பின்பற்றக்கூடாது. இன்னல்லாஹ கான அலீமன் ஹக்கீமா, இவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்பதையும் நுட்பமாக அல்லாஹ் கவனித்து கொண்டிருக்கின்றான். அதனால தான் பலா இறங்குது. அதனால தான் சவுதியில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தான் அல்லாஹ். இன்றைக்கி எந்த அளவுக்குன்னு சொன்னால், பெண்கள் கோசாவோடு இருக்க வேண்டும் என்பதை சொன்ன ஷரியத்தின் சட்டம் அரபுலகில் இன்னைக்கு வெறும் நிர்வாணியாக குளிக்கலாம், கார் ஓட்டலாம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு சட்டங்கள் பாஸ் செய்யப்பட்டு பெண்களுக்கு உரிமைகளை கொடுத்து ஆண்களை அடக்கி ஆளுகின்ற அரக்க அரசாங்கமும் இன்றைக்கு சவுதியிலேயும் துபாயிலேயும் அதை சூழ்ந்துள்ள ஏனைய நாடுகளிலேயும் இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கும். என்ன தவறில்லை, நமக்கு இந்த இந்தியாவில் வாழ்கிறோம், என்ன தவறு வேண்டாலும் செய்யலாம். எதை தவிர திருட்டுத்தனம், கவர்மெண்ட்டுக்கு எகெயின்ஸ்டாக நடப்பது, அதே மாதிரி கவர்மெண்ட்டுக்கு மோசடி செய்வது, ஆட்சியாளர்களை இழிவுபடுத்துவது, இதை தவிர இவன் ஜினா ஃபனா குடி கிடி எது வேண்டாலும் செய்யலாம். ஏன்னா இந்த நாட்டில் யாரும் கேட்க முடியாது, இது காஃபிர்கள் குஃபாருடைய நாடு, தாருல் இஸ்லாம் அல்ல. அதிலேயே முஸ்லிம்கள் தன்னை பாதுகாத்து கொள்ளக்கூடிய ஒரு மருத்துவ ரீதியிலே வாழுகின்றார்கள் என்று சொன்னால், இங்கு இருக்கக்கூடிய முஸ்லிமை விட ஒரு அரபி சிறந்தவனாக ஆக முடியாது. அதில் வேலை செஞ்சவன் வேண்டாம், ஒரு 2 பேர் இந்த பயானை கேட்டு கொதிக்கலாம் குதிக்கலாம், டேய் ஒன்றும் செய்ய முடியாதுடா. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லிட்டான், யா அய்யுஹன் நபி இத்தகில்லாஹ் வலா துதிஇல் காஃபிரீன் வல் முனாஃபிகீன் இன்னல்லாஹ கான அலீமன் ஹக்கீமா. அல்லாஹ்வுடைய இயற்கை கடலை செயற்கையாக மாட்டினான். அந்த இடம் இருந்துச்சா? அதுபோன்று இன்னைக்கு சவுதியில் செய்கிறான். 130 ஊர்கள், ஏறத்தாழ 160-70 மைல் தூரம் உடைய அந்த ஊர்கள் காலி பண்ணி தரவில்லையானால், ஆடம்பரத்திற்காக, அழிச்சாட்டியத்திற்காக, இஸ்லாமிய வாழ்வை அழிப்பதற்காக அவர்கள் காலி பண்ணி தரவில்லையானால் கொல்ல சொல்லி உத்தரவு போட்டான். எல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்போ இதெல்லாம் என்ன பிரச்சனை? ஒரு முஸ்லீம் கலிமா சொல்லிவிட்டால் பிஹக்கி லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், அந்த இடத்துல பாதுகாப்பு தருவது இஸ்லாமிய மனிதனுக்கு கடமை. அப்போ கவர்மெண்ட்டுக்கு கடமையா இல்லையா? இப்போ நாம் ஒரு தவறு செஞ்சோம், எல்லாம் பாதுகாக்கணும் ஒரு பேச்சுக்கு, ஜனா செஞ்சுட்டான், குடிச்சிட்டான், அல்லது அவன் ஜாலியாக அப்படியே அவன் இஷ்டத்துக்கு சரியத்தை பின்பற்றாமல் வாழ்ந்துட்டான், நம்ம நாடு அவனுக்கு பனிஷ்மெண்ட்டு தராது. இந்தியா முஸ்லீம் நாடாக இருந்தால் கொடுக்கும். ஆனால் அதிலேயே இந்த இஸ்லாமியர்களாகிய ஆண்களும் பெண்களும் பெரும் பகுதி பயந்து அல்லாஹுவை அஞ்சி ரசூலுக்கு கட்டுப்பட்டு தவறு செய்யாமல் வாழுகின்றார்கள் என்று சொன்னால், இங்கு வாழுகின்ற ஒரு சாமானிய முஸ்லீமை விட அந்த அரபுலகம் சிறந்தவன் அல்ல. பேருக்கு முஸ்லீம் நாடாக இருக்கான். மாணவியின் சுன்னத்து ஷரியத்தின் சட்டங்கள் எங்கே? கேட்க போனால் தலையை வெட்டுறான், காலை வெட்டுறான், மூக்கை வெட்டுறான். அவனுக்கு எகெயின்ஸ்டாக நடந்த ஆளையே காலி பண்ணிடுறான். அரக்கர்கள் ஃபிர்அவுனை விட கேவலமானவன். ஃபிர்அவுன் கூட அவனை ரப்பு என்று ஏற்றுக்கொள்ளலைன்றா தான் தண்டனை கொடுப்பான். எதுக்கவும் இல்லை, ஏற்றுக்கொள்ளவும் இல்லை, தனிச்சிருந்தால் அவனை வாழ விட்டுருவான். அதை விட கொடூரமான கங்காறுகளின் ஆட்சிகள் இன்றைக்கி நடந்து கொண்டிருக்கு. ஒரு கங்கார்கிட்ட போய் நீ சண்டை போட்டு பாரு, பீஸ் ஆக்கி போடும். அதுபோன்று ஒரு இஸ்லாமியன் இஸ்லாமிய தன்மையில் ஷரியத்தின் சட்டத்தில் இஸ்லாமிய நாடுகளில் வாழ முடியல. எத்தனையோ முஸ்லீம் நாடுகளில் புர்கா போடாதேன்றான்,
ரசூலுல்லாவுடைய பேரை வைக்காதேன்றான். அவனை பார்த்தா இஸ்லாமியனை போன்று இல்லை, நசரானியை போன்று தெரிகின்றான், யகூதியை போன்று தெரிகின்றான். இப்போ இது பேர் முஸ்லீம் நாடா? அந்த மக்கள் கொந்தளிக்கின்றார்கள். ஆனால் அவர்களுடைய ஈமானின் வெளிச்சம் அவனுக்கு வீசவில்லை. இது காலம் தொண்டு தொட்டு இன்றைக்கு பூரா நடந்து கொண்டிருக்கு. அதனால் முனாஃபிக்கின் வேற, காஃபிர் வேற. காஃபிர் என்பவன் இறையை மறுப்பவன். முனாஃபிக் என்பவன் இறையை ஏற்றுக்கொண்டாலும் அது உள்ளுக்குள்ளே ஏற்றுக்கொண்டு வெளியில் ஏற்றுக்கொண்டு உள்ளுக்குள்ள நிஃபாக் வஞ்சகத்தன்மையோடு நடக்கக்கூடியவன். எனவே நபியே, அத்தகையவர்களின் பேச்சுக்களிலே நீங்கள் ஈடுபட வேண்டாம், அவர்களை பின்பற்றவும் வேண்டாம் என்று ரசூலுக்கு உத்தரவிட்டது. 1400 ஆண்டுகளுக்கு 500 ஆண்டுகளுக்கு முன்னால் உத்தரவிட்டது நமக்கு தெளிவு பெறுவதற்காக. இன்றைக்கு யார் தெளிவு பெறா? ஹுக்குமத்தை இஸ்லாம்னு வச்சுக்கிறான். ஆனால் அங்கே ஹுக்குமத்தை இஸ்லாம் இல்லை, ஹுக்குமத்தை குஃபார் முனாஃபிக்குடைய ஆட்சிகள் தான் அங்கே நடந்து கொண்டிருக்கு. எத்தனையோ போதைப் பொருள்கள், பெண்ணுக்கு அடிமையாகுதல், ஜினாபனா செய்தல், பெண் ஒரு கேஸை கொடுத்துட்டா அது உண்மையா பொய்யா என்று விசாரிக்காமல் ஆண்களை துன்புறுத்துதல். இதா இஸ்லாமிய நாடு? இஸ்லாமிய நாடுகள் ஹலாலை எடுத்து ஹராமை தவிழ்வது இஸ்லாம். பின்பற்றணுமா இல்லையா? ஏன் பின்பற்றக்கூடிய ஆற்றல் நமக்கு இல்லை? ஷைத்தானின் ஆதிக்கம் இங்கு பெருத்து விட்டது. எனவே பிந்திய சமானாக்களில் கோமணம் கட்ட விதியில்லாதவர்களும் செருப்புவார் அந்தால் அதை தைப்பதற்கு ஒரு 10 ரூபாய் காசு இல்லாதவர்களும் பிரமாண்டமான கோட்டை குத்தாலங்களை கட்டி சொகுசாக வாழ்வார்கள். பெண்கள் தன்னை கவரும் பொருட்டு ஆண்களை கவர்ச்சிப்பார்கள். ஹராமான வாழ்வு ஹலாலை போன்று நடிக்கப்படும். இது அத்தனையும் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கு, யௌமல் கியாமாவுடைய நாள். எனவே வத்தபிழ் நபியே, நீங்கள் உத்தரவிடுங்க. வத்தபிழ் மா யூஹா இலைக்க, உங்களுக்கு நாம் வாழ எப்படி ஷரியத்துடைய சட்டத்தில் வழிவகுத்தோமோ அப்படி வாழ நீங்கள் உத்தரவிடுங்கள். மெர் ரப்பிக்க, இது உங்களுடைய ரப்பு போடக்கூடிய உத்தரவு, அல்லாஹ் போடக்கூடிய உத்தரவு. அது அவன் வகை அறிவிச்சது மாதிரி இருக்கணும். இன்னல்லாஹ் கான பிமா தஅமலூன ஹபீரா, நிச்சயமாக அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா விஷயங்களை அறிந்து செய்திகளை வெளிப்படுத்தக்கூடியவனாக இருக்கான். அப்போ எவ்வளோ தெளிவாக அல்லாஹ் சொல்கிறான். இந்த இடத்த வத்தபிய மா யூஹா, வகி இறக்கியதை போன்று வாழுங்கன்றான். ஆனால் இஸ்லாமிய நாடுகள் இல்லை, இஸ்லாத்தின் தரத்தில் இல்லை. அல் முஸ்லிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது, அல் முஸ்லிம் மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி. அடுத்த ஆயத்தில் சொல்கிறான், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், வ இதா கலல்லாஹு வ ரசூலுஹு ஐ யகூனு லஹுமுல் ஹியரா. இதை அந்த அரபுலகங்கள் சிந்திச்சு பார்க்கணும், நமது மக்களும் சிந்திக்கணும். நாம் ஷரியத்தை பின்பற்றி வாழதான் கலிமா சொல்லியிருக்கோம். கலிமாவுடைய தாற்பயமே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். இதை விட்டுவிட்டு ஷஹாதத்தை விட்டுவிட்டோம். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். பிறகு வல்லமையை விட்டுவிட்டோம், ரப்புடைய வல்லமை. சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் வலா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் அலீம். தாந்தோற்றிய வாழ்கிறோமா இல்லையா? எனவே குஃபார்களோடு கூட்டு வைப்பதும், முனாஃபிக்கன்களோடு இருந்து முனாஃபிக்காக வாழ்வதும், வஹியை பின்பற்றாமல் தாந்தோன்றித்தனமான வாழ்வதும் மிகப்பெரிய ஒரு தவறு என்பதை அல்லாஹ் இந்த ஆயத்தின் மூலமாக எடுத்து காண்பிப்பதோடு, வத்தவக்கல அலல்லாஹ், அல்லாஹுவின் மீது இங்கே பரிபூர்ண நம்பிக்கை வையுங்க. வகஃபா பில்லாஹி வக்கீலா, அல்லாஹ் உங்களுடைய பொறுப்பை ஏற்றுக்கொள்வதில் அல்லாஹ் போதுமானவன். ஹஸ்பி அல்லாஹ் கஃபா பில்லாஹ் ஹஸ்புன் அல்லாஹ் என்ற ஆயத்துக்களில் அவன் மீது தவக்கல் வைப்பதை அல்லாஹ் சுற்றி காண்பிப்பது என்பது
அறியா புதிராக வெற்றி வாகை சூடித்தரும் நிலையாக அமைந்திருக்கின்றது. எனவே நாம் ஒவ்வொருவரும் சத்தியத்தின் கீழ் வாழ அல்லாஹ் சொன்னதை ஏற்போம், அவன் சொன்னதை சிறமேற்கொண்டு நாம் வாழ்வோம் என்பதை சாஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பின்பற்றி குர்ஆனுடைய சாரம்ச ஆயாத்துக்களை முழுமையாக நாம் நம்பி வாழ்வதற்கு முயற்சிக்க வேண்டும். வல்ல ரஹ்மான் அருள்வாளிக்கட்டும். வாஹிர் தாவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.